வரதராஜ பெருமாள் கோயிலின் ஒரு பகுதியாகும். இது திராவிட கட்டிடக்கலையின் சிறப்பம்சங்களை கொண்டது. குறிப்பாக அதன் நீராழி மண்டபம், நூற்றுக்கால் மண்டபம் மற்றும் திருக்குளத்தில் உள்ள நிலைகள், 24 படிகள், காயத்ரி மந்திரத்தின் 24 தத்துவங்களை உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தி மரத்தில் செய்யப்பட்ட அரிய சிலை, ஆழ்வார் திருக்குளத்தில் இருந்து வெளியே எடுக்கப்படும் போது பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய கட்டிடக்கலை அம்சங்கள்: 1. அனந்த புஷ்கரணி திருக்குளம். அத்திவரதர் இருக்கும் நீராழி மண்டபத்தை சுற்றி அமைந்திருக்கும் இந்த குளம், ஆதிசேஷன் தவம் செய்த இடமாக கருதப்படுகிறது. 2. நீராழி மண்டபம். குளத்தின் நடுவில் உள்ள இந்த மண்டபத்தின் அடித்தளத்தில் அத்திவரதர் வைக்கப்பட்டுள்ளார். இது ஒரு சிறப்பு வாய்ந்த கட்டுமானம்.